அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 46 சிற்றினம் சேராமை, குறள் எண் 452. நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு. இதுதான் ஒரு அருமையான குறள். அன்றாட வாழ்க்கையில் இந்த குறள் ஏற்றபடி மாந்தர்களும் இருக்கிறார்கள், மழை நீர் விழுந்த மண்ணும் இருக்கிறது என்றுதான் சொல்வார்கள் இந்த குறள் வாயிலாக. அதாவது நீரானது சேரும் நிலத்தின் இயல்பால் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல மக்கள் தம் அறிவு அவர்கள் சேரும் இனத்திற்கேற்ப மாறுபடும். வான்மேகம் வழங்கும் மழை நீரானது மண்ணில் விழும் வரை உலகெங்கும் ஒரே சுவையுடையதாகத்தான் இருக்கும். அது விழுகும் இடம் கரிசலாக இருந்தால் கருப்பு வண்ணமாகவும் அதற்கேற்ற சுவையும், செவல்காடு என்று சொல்வார்கள், அதாவது செவலாக இருந்தால் செவக்காடு என்று சொல்வார்கள் அல்லது புஞ்சை என்பார்கள். அதில் விழுகும் பொழுது இளங்காவி வண்ணமாகவும் அதற்கான சுவையும் கொண்டு நீர் திரியும். அதே மழை நீரானது கடலில் விழும் பொழுது மென்னீரும், அதாவது மழை நீரானது மென்னீர், எப்பயுமே கடின நீராக இருக்காது, மென்னீராகத்தான் இருக்கும். அந்த மென்னீர் தன் இயல்பான தன்மை இழந்து கடின நீராகி உப்பு நீராகி போகிறது. இது போலத்தான் மாந்தர்களும் அவர்கள் வளரும் சூழ்நிலை, இருக்கும் இடம், பெற்ற நண்பன், சேரும் இனம், இவைகளின் அடிப்படையில் மாந்தர்கள் எப்படி குணம் மாறுகிறார்களோ அதற்கு ஓமையாக நீர் விழும் இடத்திற்கேற்ப அதன் குணம் மாறும் தன்மையை உதாரணம் காட்டி, மாந்தர் தான் சேரும் இனத்திற்கேற்ப அவர் தம் குணமும் அறிவும் மாறும் என்பதையே நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவு என்ற குறள் மூலம் சிற்றினத்துடன் சேராமல் நல்ல செயல் சொல் கொண்டோரான நல்லினத்துடன் சேர்ந்திருக்க மழைநீர் தான் சேரும் மண்ணின் தன்மை பெறுவது போல மாந்தரும் அவர்கள் சேரும் இனத்திற்கேற்ப அறிவு பெறுகிறார்கள் என்று மழைநீரை எடுத்துக்காட்டாக வள்ளுவ பெருந்தகை நமக்கு நல்லினத்துடன் சேர வலியுறுத்துகிறார்கள். நாம் அனைவரும் எப்போதும் நல்லினத்துடன் இருப்போமா? வாழ்க வளத்துடன். நாளை நாம் மற்றொரு குறளில் சந்திப்போம்.